எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்த்துருக்கீங்களா? இது அத்தி மரம். சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எல்லாரும் இதை பிடிச்சி ஆடி இருக்கீங்களா? ஊஞ்சல்லாம் ஆடி இருக்கீங்களா? நாங்கள்லாம் ஆடி இருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த வேரை பிடிச்சி அது பாட்டுக்கு துள்ளி குதிச்சு ஆடி இருக்கோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வேறதுக்கு எண்ணெய்க்குள்ளேயும் போடுவாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டால் நல்லா முடி வளருமா. அத்தி மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அத்தி மரம். இது வந்து அத்தி பழம். அத்திப்பழம் கிடக்க பாருங்க. அத்திக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அத்திக்கா எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அத்திக்கா நிறையவே கிடக்கு பார்த்துக்கோங்க. சூப்பரான இயற்கை காட்சி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லுங்கள். இது எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அத்தி மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு மரத்தில் உள்ள வேறு விழுந்தே இத்தனை மரம் முளைச்சிருக்கு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பனை மரம். இதில் தான் பதனிலாம் எடுக்கிறது. உண்மையாகவே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். புளி மரத்தை பார்த்தீங்களா? புளிய மரம். புளி மரத்தில் புளி எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்கள். நாங்கள்லாம் வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு காற்று வாங்குறதுக்கு இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. புளியை பார்த்தீங்களா எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.